லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரிக்கலாம் கூட பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் நாம் தமிழரை எதிர்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கான எதிரி, துரோகி, தமிழ் தேசியத்தினுடைய துரோகி அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் நிறைய பரவலாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை கேட்குறாங்க. இப்போ நீங்கள் உண்மையிலேயே துரோகியா இல்ல கேட்கீங்களா? இல்ல இந்த தமிழ் தேசத்துக்காக நான் சொல்றேன். அதாவது அதுதான் நம்ம அந்த டாக்டர் படத்துல சொல்ற மாதிரிதான், எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க மாதிரி ஒரு ஜனநாயக இதுல நம்ம திரும்ப திரும்ப பல உரையாடல்களை சொல்லுவோம். 1000 காணொலி போட்டிருக்கோம். ஏகலையோட ஒரு 1000 காணொலி போட்டிருப்பாப்புல. நாம் தமிழர் ஆதரிச்சு உங்களுடைய நியாயத்தை பேசி போட்டிருப்போம். ஒரு தமிழ் தேசிய அரசியல் முன்னாடியும் இருந்தது, பின்னாடியும் வரும். முன்னாடி இருந்தது ஒரு அரங்க கூட்டத்தில் இருந்தது, ஒரு அதுக்கான ஒரு வெளிச்சமில் 2009 இனப்படுகொலைக்கு பிறகு எல்லா தமிழர்கள்ட்ட ஒரு மன புழுங்கல் இருந்தது, ஒரு வேட்கை இருந்தது, ஒரு கொந்தளிப்பான மனநிலை இருந்தது. அந்த சமயத்தில் தேர்தல் அரசியலாக நாம் தமிழர் கட்சி வந்தது. அப்போ பலரும் வந்து வெவ்வேறு கொள்கைகள் கொண்டவர், அதாவது வேறு அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு தேர்தல் கட்சியாக தமிழ் தேசியத்துக்கு ஒரு நாம் தமிழர் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களும் அதுக்கேற்றப்பல நல்லா பேசினார். அவர் எல்லா ஊரெல்லாம் கொண்டு போய் நல்ல கட்சியை வளர்த்தார், செஞ்சார். கட்சி வந்து படிப்படியாக 1, 4, 8 அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தது கட்சி. இது ஒரு அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த தமிழ் தேசியத்தை பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்ததில் 100% சீமான் உடைய பங்களிப்பு மறுக்கவே முடியாது. ஆனால் வெவ்வேறு பார்வைகள் கொண்டவர்கள் எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து செய்கிறது எல்லாமே ஆமாஞ்சாமி போடணுன்னு அவசியம் இல்லைல்ல. புரியுது. இப்போ இடிப்பார் இல்லாமல் என்னுடைய நிலை என்ன ஆகும்? அது மாதிரி தான் இப்போ வந்து அதுக்காக வந்து நாம் தமிழர் வந்து யாருமே விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஆதரித்தான். இப்போ என்ன ஆகிப்போகுதுன்னா, எப்போ நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இல்லைன்னா நாம் தமிழருக்கு விசில் அடிக்கலை அப்படின்னா நீ தமிழனே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க கூட. இப்போ என்ன ஆகுது? அப்போ இந்த ஒற்றை மனநிலை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு மருத்துவம், ஒற்றை மருத்துவம். எப்போ நாளையிலேருந்து ஆங்கில மருத்துவம் நம்ம பார்க்கணும் எல்லாருன்னா, நான் சாதாரணமாக காய்ச்சல்னா ஒரு ரசத்தையோ இல்லைன்னா கஷாயத்தை போட்டு குடிச்சிட்டு சரியாக போயிடுது எனக்கு. இது இல்லாமல் இந்த ஒற்றை மனநிலை நாங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் பல கட்சிகள் உருவாக வேண்டும், பல கட்சிகள் போட்டி வந்து தமிழர்களுக்கு இடையில் நடக்கணுங்கிறேன். திராவிடர்களை அப்புறப்படுத்து, போட்டி தமிழர்கள், நாம் தமிழருக்கு போட்டியாக இன்னொரு தமிழ் தேசிய கட்சி வரும். ஒரே சித்தாந்தம் கொண்ட, கொள்கை கோட்பாடு கொண்ட இன்னும் கட்சிகள் வரும். இப்போ திராவிட கட்சிகள் எப்படி எத்தனை கட்சிகள் இருக்கு? அவர்கள் இப்போ திமுக இல்லாதவங்களாம் மற்றவங்களாம் திராவிடனே கிடையாதுன்னு சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ அது ஒரு ஐடியாலஜிக்கலாக வந்து இயங்கக்கூடியவர்கள், அவர்கள் சிறப்பாக இயங்கினார்கள். எல்லாரும் நாம் தமிழரை ஆதரிக்க போகிறாங்க. ஏன் நாம் தமிழரை விட்டு இப்போ வரிசையாக ஒவ்வொருத்தராக வெளியே போகிறாங்களே? ஆனால் அதில் வந்து பாரபட்சம் கிடையாது, எல்லாரையும் அனுப்புகிறாங்க, பேட்சாக அனுப்புகிறாங்க. இது சொன்னால் வேற வந்து இவன் வேற ரொம்ப அதை யாரும் அவங்க யோசித்து பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு கேள்விக்காக கேட்குறேன். இப்போ என்னடா, இப்போ நாம் தமிழர் சார்ந்த அந்த உறுப்பினருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ என்னடா நம்ம கட்சியில் வந்து இவ்வளோ பேர் இருந்தாங்க, இவ்வளோ பேர் நமக்காக வேலை செஞ்சாங்க, நம்மளை ஆதரிச்சிருந்தாங்க, இவங்க எல்லாம் ஏன் திடீர்னு அவங்க போகிறாங்க, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றத ஏதாவது அவங்க யோசித்து பார்ப்பாங்களா? உண்மையிலேயே அதான் பார்க்குற மனநிலை உள்ள அந்த சுயமாக யோசிக்கக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள், சுயமரியாதையோட சிந்திக்கக்கூடியவர்கள், பகுத்தறிவாக யோசிக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து முதல் பேட்சில் வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ரசிக மனநிலை கொண்டது அண்ணனுக்கு தெரியாதா ஆகிடும், அப்படியே ஃபில்டர் ஆகி இப்போ கடைசியில் விசில் அடிக்கிற ஒரு ரசிக கூட்டத்தை மாதிரி நகமை என்ன ஆக போகுதுன்னா, விஜய் கட்சிக்காரங்க வந்து விசில் அடிச்சுட்டு தற்கொலைகளாக இருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஜானரை வந்து இங்கே உருவாக்கிடுவாங்களோ. அவன் அரசியல் அவன் கற்றுக்கிடுவான் போல இருக்கு. இங்கே வந்து என்னன்னா ஒரு தேக்கம் வந்துடுது, இது போதும், இது இல்லை மட்டும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து கடைசியில் அது சீமானிசத்தில் போய் முடிஞ்சிருது. தமிழ் தேசியம் வந்து சீமானிசத்தில் முடிஞ்சிருது. அது வந்து ஆபத்து தானே. இப்போ உங்களுக்கு வந்து சீமான் நல்லது செஞ்சால் பாராட்ட போகிறோம், சீமான் தவறு செஞ்சால் விமர்சிக்க போகிறோம். பத்திரிகையாளர்கள் வந்து சீமானிடம் கேட்டு வந்து உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு யாரும் பண்ணல. இன்றைய காலகட்டத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு இந்த ஒரு கட்சி இயங்குது, அதை நம்ம ஆதரிப்போன்ட்டு அப்போவுமே நிறைய தவறுகள் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதை கடந்து தான் வந்து ஆதரித்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சிறு விமர்சனம் வைக்காரு, ஏகலைவன் வைக்காரு, அந்த விமர்சனத்துக்கு வந்து பாஞ்சு இது பண்ணுறாங்க. இதை நம்ம திரும்ப பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் திரும்ப அதை பேசுகிறதுக்கு மரங்கள் அமைதியாக இருந்தாலும் காட்டுகள் விடுவதில்லைங்கிற மாதிரி நம்ம அதை பேசக்கூடாதுன்னா அவங்க திரும்ப இந்த மாதிரி இது எங்கே போகுது? துரோகி அப்படின்னா என்ன அர்த்தம்?
தமிழ் தேசியத்தை. அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கவன் தான் தமிழன், மற்றவங்களாம் தமிழன் கிடையாது. என்ன இதாக இருக்கு? அதை நோக்கி தான் இல்லை, அதை நோக்கி தான் போறீங்க. அப்போ வந்து யாராக இருந்தாலும் என்னன்னா நாங்கள் வந்து கட்சியை நாங்கள் உருவாக்கணும். இவ்வளோ நாள் நாங்கள் வந்து பொது ஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம். எங்களுடைய உழைப்பு அலாதியானது. இருந்தாலும் நீங்கள் ஒரு விமர்சனம் இருந்தால் கூட நீங்கள் வந்து பொதுவெளியில் சொன்ன போது எங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்குது. அதனால இப்போ எங்களை விட்டால் உங்களுக்கு வேற ஆள் இல்லை, நாங்கள் இருக்கிறோம்ல. இப்போ எங்களை ஏன் நீங்கள் தொடர்ந்து எதிர்க்கிறீங்க? யார் எதிர்க்கிறவங்கள? யார் எதிர்க்காப்பா? உங்களை வந்து எதிர்க்கிற வேற பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் போய் நீங்க கொஞ்சி குழாவுறீங்க. அவங்க வேற, அவங்க எதிரி, அவர்கள் வேற. ஆனா வந்து பச்சை தமிழ்நாட்டை தான் நீங்க உங்களுடைய மாண்பு வந்து வேலை கூடவே இருக்கிறீங்க. இல்ல, அதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனைன்னா திராவிடங்க பங்காளி. அவன் நம்மளை வந்து மானாங்கனியா திட்டலாம், வீட்டுக்கு புகுந்து வந்து அடிக்கலாம், காவலரை பிடிச்சி இழுத்துட்டு போகலாம், வைக்கலாம், எல்லாமே. அவனுடைய புத்தி அப்படிதான், அவன் புத்தி அப்படிதான் இருக்கு. ஆனா அவங்ககிட்ட போய் நம்ம மாண்பை காட்டுவோம். அவரு வந்து என்ன வந்து சீமானை அசிங்கமாப்படுத்தினாலும் சரி, குடும்பத்தை இழிவுபடுத்தி பேசினாலும் சரி, அவன் கூட வந்து உறவு பாராட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கூடவே அண்ணன் தம்பியா இருக்கிறவன் வந்து ஒரு சிறு விமர்சனம் வச்சுட்டா வந்து உடனே அவன் துரோகி ஆயிடுறானா? என்ன மனநிலை இது? கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க. இதை நாம் தமிழர்ல உறுப்பினராக இல்லை, நாம் தமிழரை ஆதரிக்கவில்லை, நாம் தமிழரை விமர்சித்தால் அவர் தமிழரே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு போறாங்க இப்போ. துரோகி அப்படின்னா நம்ம இது வரைக்கும் வேலை பார்த்தவங்க, தமிழர் அரசியல் பேசினவன் எல்லாம் இவங்க எல்லாருடைய உழைப்புல தான் இது வந்து சீமானுக்கான பிம்பம் உருவானது. சும்மா எல்லாம் இல்லை யாரும். இது ஒரு தனிநபர் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் போய் நிற்குமோ இந்த கடைசியில்? அதுதான் எப்பவுமே இந்த சித்தாந்தம் இல்லாம தனிநபர் பிம்பத்தால உருவாக்கப்படுற எல்லாமே கடைசியில் வந்து ஒரு முட்டுச்சந்தில் போய் தான் நிற்கும். ஆனா நாம் தமிழருக்கு அப்படி கிடையாது. அதுக்கு தனியா சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு எல்லா சித்தாந்தம் இருக்கு. கடைசியில் அது வந்து சீமானிசத்துல போய் நிற்குது. கொள்கையா, கோட்பாடா, சித்தாந்தமா, சீமானான்னு கேட்டா சீமான், அவ்வளவுதான். அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது. இப்போ அதுதான் அந்த நிலையில தான் வந்து அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் பேசுறாங்க. காளியம்மாள் அக்கா வெளியே போனாலும் சரி, வரிசையா ஒவ்வொருத்தர் வெளியே போனாலும் சரி, அவர்கள் வந்து துரோகிகள். இப்போ நான் சொல்றேன், என் கட்சி விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா அவன் வந்து ஏதோ வருத்தம், எல்லா குடும்பத்திலே வருத்தம் வருது. வெளியே போறவன் திரும்ப வருவான் சார். அவன் வர்றவனை வரவே கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு போட்டு அடின்னு அடிச்சு வரவே கூடாதுங்கிறதுக்கு தாட்டா அவங்களை அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்க்காங்க. எந்த கட்சியிலையாவது திமுகல எத்தனை தடவை போய் திரும்ப போய் சேர்ந்துருப்பாங்க, வெளியே போயிட்டு திரும்ப வந்து எத்தனை போய் சேர்ந்துருப்பாங்க. அதிமுக எத்தனை தடவை போயிருப்பாங்க. அதிமுக இருந்து திமுக, திமுக இருந்து அதிமுக மாறி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அது ஒரு பொருட்டாவே இல்லை. இங்கே தான் வந்து நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பியா வந்து மூத்தவரேன்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு சிறு விமர்சனம் வச்ச உடனே வந்து அவன் துரோகி ஆயிடுறான். இது என்ன மனநிலை? ரொம்ப ஆபத்தான மனநிலையாக இருக்குது. அதில் வந்து பாரிசாலனை பேட்டி எடுத்தால் வந்து பார்த்தியா, பாரிசாலனை பேட்டி எடுத்தால் இவனும் அப்படி தான். நான் வந்து திரும்ப திரும்ப தமிழ் தேசியர்கள், தமிழர்கள் வந்து கருத்தியல் யுத்தத்தை வந்து கற்றுக்காங்க, அதை புரிஞ்சிக்காங்கன்னு திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடங்களையும் சொல்கிறது இதுக்கு தான். படிங்கடா பரமா, படிடா பரமாங்கிறது இதுதான். எந்த இதுவும் கிடையாது. சும்மா வந்து ரசிக மணலில் இருக்கிறது. ஒரு வெள்ளா தரப்பு உரையாடலும் வரட்டுங்க. நம்மளை திட்டவங்க கூட உரையாடுவோம். அவனே அரசியல் படுத்த வேண்டியிருக்கு. இல்லை, அவனுடைய கருத்து என்னன்னு அது இருப்போம், தெரியட்டும். உரையாடல் இப்போ ஒருத்தட்ட நீங்கள் ஒரு கிரிமினல்கிட்ட பேச ஆரம்பித்தாதான் அவனுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது வெளியே வரும். அவன் என்ன சொல்கிறான், இந்த தேசத்தை பற்றி அவனுடைய மனநிலை என்ன, அவன் திருட்டு தொழில் எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது எல்லாமே வெளியே வரும்ல. உரையாடலே கிடையாது அப்படின்னா எப்படி? அதே மாதிரி ஒரு அரசியல் இருக்குன்னா, நீங்கள் ஒரு சித்தாந்த அரசியல் வைக்கிறீங்க, அதில் வந்து சிலருக்கு முரண் இருக்குன்னா அவன் சொல்கிறது தானே ஜனநாயகம். அவன் முரணை சொல்லக்கூடாது. முரணை சொன்னால் வந்து நீ வந்து தமிழனே கிடையாதுங்கிற ரேஞ்சிக்கு நீ வந்து தமிழ் தேசிய துரோகி அது வார்த்தைன்னா நாம் தமிழரை ஆதரிக்காவிட்டால் தமிழ் தேசியர் தான், ஆனால் நாம் தமிழரை விமர்சித்தால் தமிழ் தேசியரே கிடையாது, துரோகி அப்படின்லாம் வந்து எழுதுறாங்க. இது எவ்வளோ கூத்தா இருக்குது, காமெடி கூத்தா இருக்குது. இது எங்கே போய் முடிய போதோ? கடைசியில் வந்து ஒன்றாக்காமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போங்க போய் இதை வந்து நம்ம கடைசியில் நம்மளையும் வந்து நம்ம வந்து சிறு விமர்சனம் வைக்கிறோம். அது ஒரு பத்திரிகையாளர்களுடைய பண்பு, அப்படிதான் இருப்பாங்க. அதை கடைசியில் வந்து அதை வெறுக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. அது நமக்கு அவசியம் கிடையாது. எனவும் நீங்கள் பண்ணிட்டு போங்க. நீங்கள் தனியாக வளர்த்து தமிழ் தேசியத்தை வாழ வச்சா மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. எப்படியோ தமிழ் தேசியத்தை நீங்கள் ஆட்சியில் திமுக தேவையில்லையோ இல்லை வேறு யார் தேவையில்லையோ நீங்கள் ஆட்சியை பிடிச்சி இப்போ வந்து சட்டமன்றத்துக்கு அவர் வெறியோட காத்திருக்காரு. ரட்சகன் படத்துல வந்து நரம்பெல்லாம் நாக்குப்பூச்சி வரவேற்கிறது அப்படின்ட்டு காத்திருக்காப்புல அண்ணன். இது முன்னாடியே செஞ்சு தொலைச்சிருக்கலாம். அதிமுக கூடயோ இல்லை வேற கட்சி கூடயோ கூட்டணி இல்லை தாவைங்க கூடயோ கூட்டணி வச்சிருந்தா எளிதாக சட்டமன்றத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து நாக்கு நரம்பு எல்லாம் புடைக்க வந்து போக வேண்டிய அவசியம் அப்படி போயிருந்தாலும் ஒரு 50 வந்துருக்குமே. போயிருக்கலாம், துணை முதல்வராக இருக்கலாம், அது ஆட்சியை வழி நடத்தியிருக்கலாம், தமிழ் தேசிய அரசியலை செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் லாமா ஆயிட்டு முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை பற்றி பேசிடல. இப்போ சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தலில்
இதாகும்போது அப்போ கூட இப்போ நான் எப்படியாவது உள்ளே போனால் வெறியோடு இருக்குன்னு ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். ஆனால் இப்போ என்ன நம்ம வெறியோடு இருந்தாலும் ஓட்டு போகிறது மக்கள் தானே. மக்கள் தானே ஓட்டு போடணும். எனக்கு புரியவே இல்லை இது வந்து. இப்போ மக்கள் ஓட்டு போனால் மக்கள் நீ காம்ப்ரமைஸ் பண்ணணும்ல. மக்கள் நீங்கள் வெறி விட்டுற மாதிரியும் மக்களை நீங்கள் இந்த மாதிரி திட்டுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாதான். அது வந்து என்னன்னா ஒரு ஆத்திர மனநிலை. நம்ம உண்மையிலே நாம் தமிழர் 2026 அபரிதமான உழைப்பு கொடுத்தாங்க. நீங்கள் நிறைய டைம் பல தடவை சொல்லிட்டேன். அற்புதமான தம்பி தங்கைகள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள்லாம் வந்து அவ்வளோ உழைத்தார்கள். இந்த தேர்தலில் அவர்கள் நானே விருப்பப்பட்ட அவ்வளோ பேருக்கு வந்து எப்படியாவது உள்ளே போயிடுவாங்க அப்படின்ட்டு. நம்மளும் எத்தனை பேரை கூப்பிட்டு பேட்டி எடுத்தோம். ஆமாம், வளைச்சி நம்ம பேட்டி எடுத்து ப்ரொமோஷன் பண்ணது எதுக்கு, எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்ட்டு. கடைசியில் அது பார்த்தீங்கன்னா தாவேக மொத்த உண்மையில் நான் சீமானுடைய உழைப்பு தான். அவர் சொன்னார்ல எனக்கு ஓட்டு போடாலும் படிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு. கடைசியில் படிச்சுக்கிட்டு இருக்கவனை வந்து விஜய் தட்டி போயிட்டாப்ல. அது என்னென்னா நம்ம மேலே நம்பகத்தன்மை உருவாகலை. மக்கள்கிட்ட நாம் வந்து அன்னைக்கு பேசுனது ஒன்று, இன்னைக்கு பேசுனது ஒன்று மாற்றி பேசி அதே தானே இதுதான் சொல்கிறாரு. ஒன்று நீங்கள் விஜய் எதிர்த்தால் முழுமையாக எதிர்த்திருக்கணும். விஜயை வந்து வர விட்டீங்க. விஜய் வந்து தம்பி வருவார், தலைமை ஏற்க வருவார், அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார், நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்லாம் பேசிட்டீங்க. திரும்ப வந்த பிறகு திரும்ப போட்டு மடத்தனமாக அடிச்சிங்க, திரும்ப கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. அது வந்து அதுக்கு காரணம் வந்து சில சந்திப்புகள், அந்த புகைப்படங்கள்லாம் வெளியே வந்தது. அதை வந்து பொதுமக்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த பொய்யா இருந்தாலும் கூட அது ஒரு காரணியா, அது உண்மையாக கூட இருக்க வேண்டியதில்லை. ஆனால் வந்து அந்த காரணியை வந்து பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்து போச்சு. இவங்க மாற்றி பேசுகிறாங்கப்பா, நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறனால இதாகிடுச்சு. இப்போ நாம் தமிழர் வீழ்ச்சி அடைகிறதுங்கிறது நிச்சயமாக தமிழர்களுக்கு வீழ்ச்சி தான். அது ஒரு தமிழர்களுக்கு அவசியமான கட்சி. ஆனால் இப்படி ஒரு கருத்தியல் இருக்கணும் தமிழர்களுக்கு. எனக்கு மகிழ்ச்சின்னா திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசிய அரசியல் ஒரு கட்சி வளர்ந்து வருது அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட எல்லாரும் அதை புறக்கணித்து தள்ளி வச்சுட்டு ஆதரிச்சாங்க. மணியரசன் ஐயா, தமிழ் தேசிய பேரியக்கம், அவர்கள்லாம் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணக்கூடியவர்கள். அவர்கள்லாம் ஏன் ஆதரிச்சாங்க? சரி, தேர்தல் அரசியலில் ஒரு அமைப்பு வளரட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லாரும் ஆதரித்தாங்க. இப்போ மணியரசன் ஐயா வந்து நாம் தமிழரை வந்து விமர்சிச்சுட்டு அவர் தமிழர் கிடையாதா? விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிக்கணும், அதான் சரி. நம்ம இப்போ பேசுகிறது கூட அவர்களுக்கு எரிச்சலாக இருந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம யதார்த்தத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இதை அறிவுள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள், புரிஞ்சுக்கணும். எங்களை வந்து மாறாய வந்து விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் வந்து துரோகி, ஏதாவது சங்கிகள் பண்ணுவாங்க. வந்து பிஜேபியை விமர்சிச்சுட்டா உடனே பாகிஸ்தான் போகணும். நான் ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? அதை மாதிரி இப்போ இவர்கள் வந்து நாம் தமிழரை விமர்சித்தால் உடனே வந்து தமிழர்கள் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு போகிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதா தெரில. இப்போ சமூக வலைதளத்தில் ஒரு பரவலாக நான் ஒரு குற்றச்சாட்டை படித்தேன். இவ்வளவு நாளாக சீமானனுக்கு வலதுகாரமாகவும் இடதுகாரமாகவும் இருந்து உழைத்த இந்த உங்களை போல ஆட்கள். இப்போ நீங்க என்னையா ஜெயிக்கீங்க? நான் கூட சேர்ந்தேன். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். இப்போ ஆதரிச்சீங்க, எல்லா பேட்டியிலும் நான் சொல்லியிருக்கேன். ஏகலைவன் கொடுத்த பேட்டிக்கு முத கொண்டு பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் தமிழ் தேசியவாதியே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நான் கடைசியா தமிழ் தேசியவாதி இல்லைன்னு சொல்லி அதான் நான் நிலைப்பாடின் அடிப்படையில் ஒருத்தர் ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அப்படிங்கிற நான் ஒரு ஜெர்னலிஸ்ட், பத்திரிகையாளர். ஆனால் தமிழ் தேசியத்துக்கு இப்படி ஒரு அமைப்பு வேணுமா, தமிழர்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு வேணுமா, அந்த புள்ளியில ஆதரிக்கிறேன். திராவிட கட்சிகள் வளரணுமா, தமிழ் தேசிய கட்சிகள் வளரணுமா, நான் தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரிக்கிறேன். அதுக்காக நான் தமிழ் தேசியவாதி கிடையாது. ஏன்னா இந்த வட்டம் சேதனங்கள் எல்லாம் அடைபட்டது எனக்கு. பாலா தமிழ் தேசியவாதி இல்ல, பாலா தமிழ் தேசியவாதியும் கிடையாது, திராவிடவாதியும் கிடையாது, எந்த வாதியும் கிடையாது. எனக்கு சரின்னு பட்டால் ஆதரிப்பேன். சீமான் அவர்கள் நாளைக்கு நல்லது செய்தால் ஆதரிப்பேன், இன்று நல்லது செய்தால் ஆதரிப்பேன், இன்று தவறு செய்தால் விமர்சிப்பேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரியான நீங்க எல்லாரும் வந்து நீங்க எல்லாம் இல்ல, திரும்ப சரி ஓகே எங்களை விட்டுருங்க. சரி, உங்களை விட்டுருங்க. இப்போ ஏகலைவன் அது மாதிரி ஆட்களையும் நான் சொல்றேன். வந்து இவங்க எல்லாரும் வந்து ஆதரிச்சவங்க திடீர்னு ஏன் இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி அண்ணனை எதிர்க்கிறாங்க? இவங்க எல்லாருக்கும் ஏதாவது பிளான், ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு, ஏதோ அஜெண்டா இருக்கு. என்ன காரணம் நீங்க சொல்லுங்கப்பா. ஒருத்தர் எதிர்த்தா பரவாயில்லைங்க, ஆனா எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் நீங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அது ஏன்னு யாருமே எதிர்க்கவே இல்லை, அதான் உண்மை. ஆனா எதிர்க்கிறதா சொல்றது. அது வந்து ரசிகை கூட்டம் வந்து சொல்லிட்டு இருக்கு. யாருமே உண்மையிலே எதிர்க்கவே இல்லை. ஏகலைவன் ஒரு கருத்தை வைக்கிறார், வந்து அங்கதான் தொடங்குது. அது இந்த மாதிரி சந்திப்புகள்லாம் வந்து சங்கடத்தை உண்டு பண்ணுது கீழ்மட்டத்தில் இருக்க தம்பிகள் வந்து. ஏன்னா நாம் தமிழர் அப்படிங்கிறது
திமுக வெறுப்புல திமுக ஒழுங்குல உருவாகுது. இனப்படுகொலைக்கு பின்னாடி திமுக தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மனநிலை, வெறுப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டாக உருவாகுது. அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சந்திப்புகள் தவறே கிடையாது. ஆனால் ஒரு இது பண்ணிட்டு இது நமக்கு ஏற்கனவே டிராபேக் ஆகுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ தம்பி நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன். இப்போ நம்ம பாஜக அண்ணாமலை வர்றாருன்னு வைங்களேன், உதயநிதி இப்படி கைப்பிடிச்சு கூட்டு போவாப்லையா? இல்லை, அண்ணாமலையே போவாப்லையா? முதல்ல சந்திச்சிருக்காங்க. ஆனா அப்படி வச்சு வணக்கம் ஒரு நாகரிகமா அதுக்காக திருமாவளவனும் அண்ணாமலையும் ஒரு இதுல வந்து சந்திச்சிருக்காங்க, பாத்துருக்காங்க. இது வந்து பொது பண்பு தாங்க, பொதுவான ஒரு பண்பு. சந்திக்கிறோமா, வணக்கம் வச்சுட்டு நம்ம பொழப்ப பார்ப்போம், நம்ம மணமகளுக்கு எதோ கொடுக்குறோமோ வைக்கிறோமோ. இவ்வளோத்துக்கும் காரணம் அண்ணன் கௌதமன் அதை பேசணும். அந்த மாதிரி ஏகலைவன் ஒரு கருத்தை வைக்கிறாரு, அந்த கருத்து தப்பாவே இருக்கட்டும், ஆனா அந்த கருத்தை சொல்றதுக்கு உரிமை ஏகலைவனுக்கு இருக்குல்ல. அந்த கருத்து ஏகலைவன் நீங்க சொல்ற கருத்து தவறுன்னா இதெல்லாம் வந்து பொதுவான பண்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏகலைவனால ஒன்றும் தவறே சொல்ல. அவர் இந்த மாதிரி கீழே இருக்க தம்பிமார்கள் இதெல்லாம் சங்கடமா இருக்கு, இது தவிர்க்கலாம் அப்படிங்கிற இதில் ஒரு கருத்தை சொல்றாரு. உடனே அவரை போட்டு பேசி இது பண்ணும்போது தலைமை வேடிக்கை பார்க்குது. அப்போ இதில் தான் இதாகுது. அப்போ இதில் வந்து பார்க்கும்போது என்னடா இது தப்பாக இருக்குது அப்படின்னு அதில் முரண்படக்கூடியவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ தென்னக விஷ்ணு பையன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பையன், அவர் அவ்வளோ பேசவும் வைக்க அவருக்கு. இன்னொன்று இவர்களுக்கு இந்த கருத்துருவாக்க அரசியல் புரியாதோடைய விளைவு, கருத்திலாக இயங்குபவர்களை எல்லாம் வந்து இப்போ கிள்ளுக்கிறையா நினைக்காங்க. இவர்கள் என்ன தொலைக்காட்சியில் ஏதோ 10 ரூமில் எல்லாம் யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த பேசுகிறது, எழுதுறது, வரைகிறது தாங்க பொது தளத்தில் உருவாகிற கருத்து. நீங்கள் என்னத்தான் காலத்தில் வேலை பார்த்தாலும் அதை வெளியே கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கையாரங்க தான். பத்திரிகை கருத்தியல் தளத்தில் உங்களுடைய கருத்து பேசுறது. இப்போ சீமானவர்களை ஒரு நடிகை வந்து இது பண்ணாங்கல்ல, அப்போ அது வந்து இது ஒரு 420 வேலை அப்படின்னு எழுதியவர்கள் நாங்கள். இப்படி வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வீடியோ போட்டு தினசரி மிரட்டினா அது இந்த சமூகம் வேடிக்கை பார்க்குமா அப்படின்னு கேட்டு தர்க்க ரீதியாக நியாயப்படுத்தி அதை வந்து இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு எழுதுகிறோம்ல, அதுதான் பொது. அதை படிக்கிறவங்க இந்த கோணம் சரியா இருக்குல்ல, கட்சிக்காரன் சொல்றதும் பொதுவான ஒரு பத்திரிகையாளர்கள் எழுதுறதும் கருத்தியலாக பேசக்கூடியவர்கள் அறிவுஜீவிகள் பேசுறதும் அதுதான் போய் சேரும். உங்க கட்சிக்காரங்க அவன் கட்சிக்காரன்பா அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு அந்த மணலில் இப்போ கடந்து போகும். இதுதான் கருத்தியலை உருவாக்குறது. அப்போ இப்படி இயங்கக்கூடியவர்களே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க, கட்சியில் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கட்சியிலையும் அது வந்து அவர்கள் பிரச்சனை, நம்ம கட்சியிலையும் இல்லை, கட்சிக்கு இதாகவும் இல்லை. நம்ம ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தோம், அதில் இவர்களுக்கு ஆதரித்தோம், அவ்வளோதான். இப்போ வரிசையாக எல்லாரும் வந்து விமர்சனம் ஒரே மாதிரி விமர்சனம் பண்ணாங்கன்னா ஒரே மாதிரி அறிவுள்ளவன் சிந்திக்கான். அதனால அவன் வந்து இது தப்பாக இருக்கப்பா, இது வந்து என்னதை ஏகலைவன் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்கான். என்ன ஏகலைவனுக்கு ஆதரவாக கேட்டா ஓகே அனுப்பு போட்டு அப்படின்னு வரிசையாக அனுப்புகிறாங்க. வரிசையாக இது நடக்கும்போது பொது தளத்தில் வரிசையாக அது என்னடா ஒவ்வொருத்தராக வெளியே போகிறாங்க மாதிரி இருக்கு. அவன் வெளியே போகிறவன் செவனேன்னு கூட உட்காந்துருப்பான். அவன் தாவே காட்டுறான், நான் எப்படா போனேன். அப்போ இவங்க எல்லாம் வந்து தள்ளி விடுறது. அப்போ என்னன்னா முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவன் போனான்னா பார்த்தீங்களா நாங்கள் அன்னைக்கு சொன்னோம் அவன் போறது அப்படிங்கிறது. ஆமா, இன்னொன்னு இவன் சொல்லிட்டான்னா அதுக்காகவே அவன் போகாம இருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆயிடுவான். இப்போ என்ன அதான் இப்போ இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், அப்படியே அவன் தாவேக்காக போனாலும் ஒரு தப்பும் கிடையாதுங்கிறேன். இப்போ தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் மொத்த குத்தகைதாரரா வந்து இருந்துட்டு உங்கள் அமைப்புல இருந்து வெளியே போகிறவங்க வேற போக்கிடமே இல்லை. அவன் பேசிட்டான்ல, திராவிடத்தை எல்லாம் துவைச்சி தொங்கிட்டான், இந்துத்துவத்தை துவைச்சி தொங்க விட்டுருப்பான், எல்லாம் பேசியிருப்பான். அவனுக்கு எங்க அமைப்பே இல்லை போறதுக்கு. தமிழ் தேசிய திமுகவுக்கும் போக முடியாது. திராவிட ராஜீவ்காந்திக்கெல்லாம் பெரிய மனசு, அவன் பேசின பேச்சுக்கு திமுக போய் சேர்றதுங்கிறலாம் உச்சகட்ட ஒரு இந்த நிலை தான், தன்னை மறந்த நிலை தான் அது. அதுக்கு கல்யாண சுந்தரத்தை பாராட்டலாம். அப்போது அது போகிறதுக்கு வழி இல்லை. இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியலையும் திராவிடம்ட்டு பேசுகிறாது, அது ஒன்றும் கிடையாது. இல்லைனா அது ஒரு லேபிள் இருக்குல்ல. இப்போ விஜய் திராவிடம்ங்கிறத ஒரு தடவை ஒரே ஒரு முறை தான் அங்கே திராவிடமும் கிடையாது, தமிழ் தேசியமும் கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது, அங்கே விஜய் மட்டும் தான் இருக்காப்புல. அப்படிங்கும்போது அவர்கள் வந்து இன்னொரு கோணத்தில் மாற்று அமைப்புக்கு போயிட்டு போகிறாங்க. நான் வேற அவனுக்கு வேற போக்கிடமே இருக்கக்கூடாதா? என்ன மாதிரியான மனநிலை இது? அண்ணன் வேல்முருகன் அவருடைய நாம் தமிழர் இருந்து அந்த கட்சியில் வந்து சேர்ந்த ஒருத்தர் திரும்ப தாவேக்காவுக்கு போறார். அவர் அப்போ அவர் போறாரு, அவருடைய சுதந்திரம் விருப்பம், அவரை பற்றி யாரும் கட்சியினர் விமர்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கையாகவே போடுறாரு. இதுதான் சார் பண்பு.
யாரும் விமர்சனமும் செய்யல. யாருமே ஒரு விமர்சனம் அது அவருடைய சுதந்திரங்க. ஏன்னா இந்த கட்சியில் தொடர்ந்து பயணிக்க முடியாதுங்கிற எண்ணம் வருது, நான் வேற கட்சிக்கு போகிறேன்னு ஒருத்தர் முடிவெடுத்து போகிறாரு, அது அவருடைய சுதந்திரம், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டுறாரு. உடனே இங்கே வந்து பாஞ்சி இதுக்கு அடித்து குதறி இது பண்ணி திரும்ப அவன் வரவே முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுவிட்றாங்க. இதுதான் சிக்கலுங்க. இதனால் வர்ற ஏகப்பட்ட பின்னடைவுகள், அவர்களுக்கு பின்னடைவுகள் பற்றி ஒன்றும் பெருசாக அவங்க அதுனா அப்போ ஆரம்பத்தில் இருந்தே முதல் கட்டமாக போகும்போதே வந்து அதை தடுத்திருப்பாங்க. ஆனால் இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இதையே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு தேர்தல் களம் கொண்ட இன்னொரு கட்சி உருவாகிறது அவசியமான? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பல தமிழ் தேசிய கட்சிகள் வரணும், போட்டிகள் தமிழ் தேசிய கட்சிகள்கிட்ட தான் இருக்கணும். ஆனால் இன்றைய தேதிக்கு அதுக்கு வந்து எந்த சாத்திய கூறுகளும் இருக்கிற மாதிரி தெரியல. நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து பலப்படுத்தணும். அது அடிமட்டத்தில் கட்டமைப்புகள் இல்லை, வெறும் சீமான் முகம் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனப்பட்ட விஜயே வந்து களத்தில் வந்து ஏற்கனவே வந்து இயக்கங்கள் வச்சு அவர்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்குது, அதை வச்சு அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நாம் தமிழருக்கு அந்த எந்த வேலைகளும் கிடையாது, பூத் ஏஜென்ட்டு கிடையாது, இப்போ ஆள்களே இல்லை. அப்போ அடிப்படை கட்டமைப்புகள் பண்ணணும், கட்சியை பலப்படுத்த வேண்டிய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து என்னென்னா அவர் கார் வாங்கினது உள்ள ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், பேச்சுகள், பின்னணி அரசியல்கள் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் இன்னொரு கட்சி அப்படிங்கிறது இல்லை, முதல்ல இந்த கட்சி வளர்ந்து அது ஏதாவது ஒரு சட்டமன்றத்துக்குள்ள யாராவது ஒருத்தவங்க போட்டும், அதுதான் சரியாக இருக்க முடியும். போகிறதுக்கான வாய்ப்பு 26 தேர்தலில் பிரகாசமாக இருந்தது. வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைச்ச கதையாக வந்து நீங்கள் தான் வந்து அதை முடிச்சிட்டீங்க. இன்றைக்கி வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து மீண்டும் எந்த அளவுக்கு எழும் அப்படிங்கிறது தெரில. அது நம்பகத்தன்மை அடிப்படையில் ஒரு அமைப்பு மீது நம்பகத்தன்மை, அந்த தலைவன் மீது நம்பகம் உருவாகிறது மிக முக்கியமானது. நம்பிக்கையின்மை இறங்கும்போது மீண்டும் அந்த இதை வந்து கட்டமைக்கிறதுக்கு கடுமையாக போராட வேண்டும். உங்களை நிரூபிக்க வேண்டிய இது இருக்கும். 26 தேர்தல் அவ்வளோ உழைப்பான தேர்தல். அந்த தேர்தலே வந்து ஒன்றும் நடக்காமல் போயிடுச்சு. அது கூட்டணி யதார்த்தத்தை நம்ம சொன்னோம், யதார்த்தத்தை சொன்னால் பிடிக்கல. எப்போ கூட்டணி வைக்காமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளும் வெற்றி முடியாது. இப்போ விஜய் வந்து அவர் ஒரு ஸ்டாரு, சினிமா பிம்பம், அந்த மயக்கம் எல்லாமே இருந்ததுனால நடந்துச்சு. ஆனால் அதிகாரத்தில் அமரணும்னா நீங்கள் சில சாணக்கிய நீதிகளை செஞ்சு தான் ஆகணும். அப்போ கூட்டணி வச்சு அதிகாரத்தில் போங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் அதிகாரத்தை தேர்தலுக்குள்ளே இது நமக்கான எம்எல்ஏக்கள் வந்த பிறகு எப்போ தேர்தல் கூட்டணி முடிஞ்சு உடஞ்சி போச்சு, நாங்கள் இனிமேல் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து வேலை பார்ப்போம்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு கூடி இருக்கும். அருமையாக இருக்குமே. அதெல்லாம் விட்டாச்சு. சரி, இப்போ முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசியில்லை. ஆனால் எதிர்காலத்தில் பல தமிழ் தேசிய கட்சிகள் உருவாக வேண்டும். போட்டி தமிழர்களுக்குள்ளே தான் இருக்கணும், போட்டி திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடாது. ஓகே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்.